அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அளப்பெரும் கிருபையும் அண்ணல் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நல்வழி நடந்த சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாமல்ல அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு நாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித வாழ்க்கையினுடைய சரித்திர சான்றுகளை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹுடைய தூதர், உலகத்திற்கே அருளாக அனுப்பப்பட்ட உத்தம நபி, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையின் முன் உதாரணங்களாக ஆக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் சீரத்துன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே நடைபெற்று வருகிறது. முந்தைய வகுப்புகளிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தாவா என்று சொல்லக்கூடிய இறை செய்தியை, அல்லாஹ்வினுடைய செய்தியை சொல்லி வந்த விதத்தையும், அந்த பிரச்சார ஏகத்துவத்தினுடைய வழிகாட்டுதலை இந்த மண்ணிற்கு கொண்டு வந்த பிறகு இந்த மண்ணில் அன்று வாழ்ந்த இறை நிராகரிப்பாளர்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பற்றியும் நாம் சிலாகித்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். பெருமானாருடைய ஆரம்ப காலகட்ட தாவா மிக ரகசியமானதாகவும், அதன் பிறகு ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்ததற்கு பிறகு அவர்கள் பராகசியமாக, வெளிப்படையாக இறை செய்திகளை, இறை அழைப்பை முன்னெடுத்து சென்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அவனுடைய இஸ்லாமிய வழிமுறையையும் உலகத்தில் எப்பொழுதெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்ததோ அப்பொழுதெல்லாம் அதோடு சேர்ந்து பல எதிர்ப்புகளும் தடைகளும் நிச்சயமாக வரும் என்பது நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான். அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன், இறைவனை ஏற்றுக்கொண்ட அந்த முஃமின்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை. அன்றிலிருந்து இன்று தொட்டு நாம் பார்க்கக்கூடிய செய்தி அதுதான் உண்மையும் கூட. இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டாலே, அவனுடைய பாதையை நோக்கி அவனுடைய பாதையில் நடந்து சென்றாலே நாம் பல விதமான சவால்களையும் இன்னல்களையும் நாம் சம்பாதிக்க வேண்டி வரும். பலருடைய பகைமைகளை நாம் சம்பாதிக்க வேண்டி வரும். பலருடைய முட்டுக்கட்டைகளை நாம் புறந்தள்ளி விடாமல் நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதிலும் குறிப்பாக உலகமே இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை தனி மனிதனாக நின்று தொடங்கி தன்னோடு சில மக்களை அழைத்து கொண்டு, நம்பிக்கையாளர்களை நம்மோடு வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் இறை பிரச்சாரத்தை முடக்கி விடுகின்ற பொழுது எண்ணற்ற சவால்கள், எண்ணிலடங்காத சவால்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது. பெருமானாருடைய அந்த இறை நிராகரிப்பாளர்கள் பெருமானாருடைய அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் பெருமானாரை பலவிதமான கோணங்களிலே அவர்கள் தாக்கி கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை நிறுத்துவதற்காகவும் அவருடைய பிரச்சாரத்தை ஒழிப்பதற்காகவும் பல வழிமுறைகளை அவர்கள் கையாண்டார்கள். பெருமானாரை மனதளவில் பலகீனப்படுத்த நினைத்தார்கள்.
அவர்கள் வளருவதை அந்த இறை நிராகரிப்பாளர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்ய வந்த அந்த செய்தியை, அந்த செயல்களை அங்கிருந்த ஆணவம் பிடித்த அடங்கா பிடாரிகளாக இருந்தவர்கள் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதளவில் அவர்கள் பலகீனப்படுத்த முயன்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இறை செய்தியை, அவர்கள் நபி என்று சொன்ன அந்த நுபுவத்தை ஏற்க மறுத்தார்கள். நபி ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலே ஒரு ஏழையாக, அதுவும் தாய் தந்தை இல்லாத ஒருவரா நபியாக அனுப்பப்பட வேண்டும்? இந்த ஊரிலே எத்தனையோ பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த முஹம்மதையா, தாய் இல்லை தந்தையும் இல்லை என்ற இந்த முஹம்மதையா, பலகீனமான பொருளாதார பின்னணி இருக்கக்கூடிய இந்த முஹம்மதையா ரசூலுல்லாவாக, அல்லாஹுடைய இறை தூதராக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், நுபுவத்தை கொடுத்தான் என்றெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பெருமானாரை பற்றி பலவிதமான பொய்களை அவர்கள் பரப்ப முயன்றார்கள். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த கூட்டத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்ல நினைக்கின்ற பொழுதெல்லாம் இவர் ஒரு பொய்யர் என்று சொன்னார்கள், இவர் ஒரு கவிஞர் என்று சொன்னார்கள், இவர் தானாக புனையப்பட்ட கதைகளையும் யாரிடத்திலிருந்தோ கேட்டுக்கொண்டு வந்து அதை இங்கே மக்களிடத்தில் சொல்கிறார் என்று சொன்னார்கள். இவர் இரவு முழுவதும் கனவு கண்டு இந்த கனவினுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னார்கள். இவர்கள் கொண்டு வந்த அந்த திருக்குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேதம் என்று அவர்கள் நம்பக்கூடிய அந்த வரிகளை எல்லாம் அது கவிதை தான், சாதாரண கவிதை தான், இது ஒன்றும் விசேஷம் இல்லை என்பதாக அவர்கள் மக்களிடத்திலே கூற முயன்றார்கள். எப்படி அவர்கள் எவ்வளவுதான் இஸ்லாத்தையும் அதனுடைய கொள்கைகளையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மட்டுப்படுத்த நினைத்தாலும் கூட அல்லாஹு தஆலா அதையெல்லாம் தாண்டி வீறிட்டு எழக்கூடிய ஒரு மார்க்கமாக, உண்மை இருந்த காரணத்தினால், அல்லாஹுடைய சத்தியம் அது இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவனுடைய பாதுகாப்பிலே இந்த இஸ்லாத்தை மிக வளர்ச்சியாக வளரக்கூடியதாக மாற்றினான். யாரெல்லாம் எதிர்த்து வந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் இஸ்லாத்திற்கு நெருக்கமானவர்களாக மாற்றினான். பெருமானாரை தனிப்பட்ட முறையில் யாரும் வெறுக்க முடியாதபடி வாழ்ந்த அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மதிப்பு மிக்கவர்களாக வைத்திருந்தான். அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அவர்களுடைய அந்த இறை எதிரிகளுடைய உள்ளத்திலே எப்பொழுது இஸ்லாத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்ய வந்தார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு எதிரானவர்களாக மாறி அப்படியே அவர்களை தூற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். எப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமான் நபியை குறித்து எந்த விதமான குறையும் அவர்கள் நிரூபிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. பெருமானாரை எதிர்கொள்ள முடியாதவர்களாக இந்த மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சொற்ப மக்கள் இருந்தார்களே, அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அவர்களை குறித்தும் அவர்களை பலகீனப்படுத்தும் விதமாக எங்கெல்லாம் அவர்கள் தெருவில் நடக்கிறார்களோ கூடுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை பற்றிய அவதூறுகளை பரப்பி அவர்களுக்கு எதிராக அவர்களை திட்டவும் அவர்களுக்கு எதிராக மக்களை கிளப்பிவிடவும் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அவர்களை ஒரு பைத்தியக்காரர்களாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை என்கின்ற ரீதியிலே அவர்களை மட்டுப்படுத்த நினைத்து அவர்களை தாக்கி கொண்டு வந்தார்கள். தைரியமாக நின்று தொழ முடியாதவர்களாக, ஆங்காங்கே நின்று தொழுது கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டவர்களாக இருந்த அந்த மக்களை தொழவிடாதவாறு என்னென்ன செய்ய முடியுமோ அதுவெல்லாம் செய்தார்கள். அவர்களுடைய துன்புறுத்துதல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது. நாம் பார்த்தோம்,
சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செல்வத்தை பிடுங்கி அவர்களை எதிர்த்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமை என்ற காரணத்தினால் அவர்களை தணலிலே மணலிலே படுக்க வைத்து அவர்கள் மீது பாறையை வைத்து அவர்களை துன்புறுத்தினார்கள். அஹது அஹது என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் நாம் அறிந்த செய்திகள். இப்படி கையில் தன்னுடைய ஆளுமைக்கு தன்னுடைய சக்திக்கு உட்பட்டவர்களை, அடிமைகளாக இருந்தவர்களை, சேவகம் செய்த ஊழியர்களை, தனக்கு கீழ் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருப்பவர்களை அவர்கள் நசுக்க நினைத்தார்கள். தன்னுடைய ஆதிக்கத்தை அவர்களை அடித்து துன்புறுத்தி நிரூபிக்க நினைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை நீ பின்பற்றுவதை விட்டுவிட்டால் உனக்கு வாழ்க்கை உண்டு, அதை நீ விடவில்லை என்றால் இன்னும் நாங்கள் அதிகமாக உன்னை துன்புறுத்துவோம் என்று சொல்லி அவர்களை துன்புறுத்தினார்கள். ஈமானுக்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய சோதனைகள். அல்லாஹ் ஈமானை மிக எளிதாக அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை கொண்டவர்களை சோதிக்காமல் சொர்க்கத்திற்குள் நுழைய வைத்து விட மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, நீங்கள் மிகவும் லேசான முறையிலே சொர்க்கத்தை பெற்றுவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம், இன்னல்களை, துன்பங்களை எல்லாம் அனுபவிக்காமல் நீங்கள் மிக எளிதாக சொர்க்கத்திற்குள் நுழைந்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று ஒரு இடத்திலே கேட்கின்றார். அப்படி என்றால் மிக எளிதாக எதுவுமே கிடைத்து விடாது. சொர்க்கமும் அப்படித்தான். ஈமானில் உறுதியாக இருப்பவர்களைத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு வாக்களிக்கின்றான். இன்று பலஸ்தீன மக்கள் எவ்வளவு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து இதை இஸ்ரேல் உடைய நாட்டிற்கே நாங்கள் வந்து விடுகிறோம், நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாகவே வாழ்ந்து விடுகிறோம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லிவிட முடியும் இல்லையா? ஆனால் அந்த மக்களுடைய ஈமான் இன்று வரை உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஈமானை இழக்க மாட்டோம், ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர்கள், சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். எளியவர்களை, பலகீனமானவர்களை அவர்களை துன்புறுத்தினால் கேட்பதற்கு நாதி இல்லை, யாரும் அவர்களை எதிர்த்து வரமாட்டார்கள், பழிவாங்க வரமாட்டார்கள் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அத்துணை பேரையும் துன்புறுத்தி மரணத்தின் இறுதி விளிம்பு வரை அவர்கள் கொண்டு சென்றார்கள். அதனுடைய நீட்சிதான் சென்ற வகுப்பில் நான் சொன்னது போன்று ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள தாய், தந்தை, மகன் 3 பேரையும் அவர்கள் துன்புறுத்துகிறார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம். தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு வயதானவர், அவர்களை அடித்து துன்புறுத்தி கட்டி வைத்து அடிக்கிறார்கள். தாய் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இறைவனை ஏற்றுக்கொண்டதுதான் பாவம். இறைவனை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் மரணமாகும் வரை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துன்புறுத்தப்பட்டு மரணிக்கிறார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் என்று கூட பார்க்காமல், வயதான மூதாட்டி என்று கூட பார்க்காமல், அபூ ஜஹல் ஈட்டியை எடுத்துக்கொண்டு வந்து தாய் உறுப்பு மர்ம உறுப்பிலே எய்து அவர்களை கொல்லுகின்றான். முதல் ஷஹீதான பெண்மணி என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெறுகிறார்கள். இறைவனுடைய பாதையிலே தன் உயிரை நீர்த்த முதல் பெண்மணி என்ற பட்டத்தை அவர்கள் பெறுகிறார்கள். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணலில் கிடத்தி அவர்களின் நெஞ்சின் மீது பாறாங்கல்லை ஏற்றி வைத்து தன்னுடைய நினைவு இழக்கும் வரையிலே அவர்களை அடித்து தண்ணீரிலே மூழ்க வைத்து சித்திரவதை செய்கின்றார்கள்.
முஹம்மதை திட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதை நீர் திட்ட வேண்டும், லாத் உஸ்ஸா என்ற அவர்களுடைய கடவுளை புகழ வேண்டும். அப்படி செய்தால் இந்த தண்டனையிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். இல்லை என்று சொன்னால் உன்னை இதற்கு மேலும் துன்புறுத்துவோம் என்று அடித்து அடித்து துன்புறுத்தி மரணமாகின்ற வரையிலும் அடித்து அடித்து துன்புறுத்திய பிறகு தாங்க முடியாத வேதனையினால் தாழாத அந்த அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளத்தில் ஈமான் இருந்திருந்தாலும் முகம்மதை திட்ட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப கட்டளையிட்டு அவர்களை சித்திரவதை செய்ததன் காரணத்தினால் இறை நிராகரிப்பினுடைய வார்த்தைகளை அவர் மொழிந்து விடுகின்றார். அதன் பிறகு அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஓடோடி வந்து பெருமானாரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள், நான் என் உள்ளத்தில் இறைவனை நினைத்தவனாகத்தான் இருக்கிறேன், இஸ்லாத்தில் நிலைத்தவனாகத்தான் இருக்கிறேன், என்னால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் சொல்லிவிட்டேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வினுடைய வசனம் இறங்குகிறது. மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, யார் ஒருவர் அவர்களுடைய உள்ளம் இறைவனுடைய ஈமானால் நிரம்பி இருந்து அவர் வாய் வழியாக இப்படி முழிந்து விட்டாரோ, மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், யாராவது நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வை நிராகரித்தால் அவனுடைய உள்ளம் நம்பிக்கை முற்றிலும் நம்பிக்கையை கொண்டு நிரம்பி இருக்கக்கூடிய திருப்தி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அப்படி அவர் மொழிந்து விட்டால், யாருடைய நிர்பந்தத்திலாவது அவர் இவ்வாறு நிராகரித்து விட்டால் யாதொரு குற்றமும் இல்லை அவர்கள் மீது, அவர்கள் மீது எந்த தப்பும் இல்லை, மிஸ்டேக் இல்லை. வலாக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ரி சதரன், ஆனால் யாருடைய உள்ளத்திலாவது இறைவனை பற்றி அந்த ஈமான் இல்லாமல் குஃபருடைய எண்ணத்திலே அவர் மொழிந்திருந்தால் அப்பொழுதுதான் அவர் தண்டிக்கப்படுவார். ஃபஅலைஹி கஸபும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளவனாக ஆகுவார். வலஹும் அதாபுன் அலீம் அலீம், மிகப்பெரிய வேதனை அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, உயிர் போகக்கூடிய ஒரு சித்திரவதை ஏற்படக்கூடிய ஒரு சூழலிலே அவர் அந்த நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர் உள்ளத்தில் ஈமான் இருக்க வாயால் மட்டும் மொழிந்திருந்தால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான். ஆனால் அதே நேரத்தில் உள்ளத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய வேதனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலை அல்லாஹ் அந்த தண்டனையை கொடுத்து விடுவான் என்ற தெளிவான வசனம் இறங்கப்பட்டதற்கு பிறகு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்தி கொள்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபு ஃபகீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அப்துத்தார் கிளையை சார்ந்தவர், ஒருவருடைய அப்துத்தார் என்ற கிளையை சார்ந்த ஒருவருடைய அடிமையாக இருந்தவர். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இவருடைய கால்களை சங்கிலியால் பிணைத்து கட்டிவிட்டார்கள். கட்டிவிட்டு ஆடைகளை எல்லாம் கலற்றிவிட்டு கடும் அந்த சுடக்கூடிய மணலிலே அவரை கிடத்தி அவர் அசையாமல் இருப்பதற்காக ஒரு பாறையை எடுத்து அவருடைய முதுகிலே மேலே ஏற்றி வைத்து, ரொம்ப வெயிட்டான பாறையை எடுத்து அவருடைய முதுகிலே ஏற்றி வைத்து அவருடைய சுயநினைவு இழக்கும் வரையிலே அவரை அடித்து துன்புறுத்தினார்கள். இந்த கொடுமைகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. ஒரு தடவை அவருடைய கால்களை கயிற்றால் கட்டி பிணைத்து, கால ரெண்டையும் கட்டிட்டு சுடும் மணலிலே போட்டு கிடத்தி அவருடைய கழுத்தை நெரித்து அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். சுயநினைவை இழந்து அவர் இறந்து விட்டார் என்று அவர் அப்படி மயக்கமாயிடுறார். இறந்து விட்டார் என்று தன்னால் முடிந்தவரை அவரை அடித்து துன்புறுத்தி விட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த வழியாக வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை காப்பாற்றி, அவரை உயிரை காப்பாற்றி என்ன செய்கின்றார்,
அவருடைய எஜமானிடத்தில் சென்று அவருக்குரிய பணத்தை கொடுத்து அவரை உரிமை விட்டு விடுதலை செய்கிறார். அதுபோல ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவருடைய பணி என்னவென்றால் இந்த கொல்லர் பணி, அந்த நெருப்பிலே அந்த ஆயுதங்களை வாள் ஈட்டி போன்ற ஆயுதங்களை அது செய்யக்கூடிய ஒரு கொல்லர் பணி. அங்கு இருக்கக்கூடிய அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் தன்னுடைய எஜமானி அவர்கள் என்ன செய்கிறார்கள், பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த இரும்புகளை வைத்து தலையிலும் முதுகிலும் சூடிட்டு அவர்களை துன்புறுத்துகின்றார். முகம்மதுடைய மார்க்கத்தை விட்டுவிடு என்று கூறி கூறி ஒவ்வொரு தடவையும் சூடு வைக்கின்றார். இப்படி வேதனைகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது உம்மு அன்மர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்கின்றால், ஏனைய நிராகரிப்பாளர்களையும் அழைத்து கொண்டு அவர்களை இவருடைய முடியை பிடித்து இழுத்து கிடத்தி நெருப்பு கண்குகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து அதன் மீது படுக்க வைத்தார். அந்த நெருப்பு கங்கினுடைய அந்த வெப்பம் இவருடைய உடலில் சூட ஏற்றி இடுப்பு பகுதியில் இருந்த அந்த கொழுப்பு உருகி அந்த நெருப்பை அணைக்கின்ற அளவிற்கு அவர்களை துன்புறுத்தினார். ஒரு பெண்மணி எஜமானி என்கின்ற அந்த பவர் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் தனக்கு கீழ் உள்ளவர்களை நசுக்க நினைத்த அந்த குணம் இருக்கிறதே, அது ஆணவத்தின் அந்த அகங்காரத்தினுடைய உச்சகட்டம். அதுபோல ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா, அவர் ரோம் நாட்டிலிருந்து ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை ஜின்னீரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பலவிதமான கொடுமைக்கு ஆளானார்கள். ஒரு தடவை அந்த பெண்மணியை அடின்னு அடித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அடி தாங்க முடியாமல் ஒரு அடி கண் பக்கத்தில் பட்டு கண்ணுடைய பார்வையை இழந்து விடுகின்றார். கண்ணுடைய பார்வையை இழந்து விடுகிறார்கள். உடனே அவர்கள் அடித்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், லாத் உஸ்ஸா எங்களுடைய தெய்வங்கள் தான் உன்னுடைய பார்வையை பறித்து விட்டது அப்படின்னு சொன்னார். லாத் உஸ்ஸாங்கிற எங்களுடைய தெய்வங்கள் தான் உன்னுடைய பார்வையை பறித்து விட்டது பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஏளனமாக கேலியாக கிண்டல் செய்து கொண்டு அடித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மன உறுதியான அந்த ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக ஒருபோதும் இல்லை, என் பார்வை இழந்து விட்டது உண்மைதான், இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்பட்ட ஒன்றுதான். நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டதற்கு பிறகு இறைவன் நாடினால் எனக்கு அவன் நிவாரணம் அளிப்பான் என்று சொல்லி முடிக்கின்றார். மறுநாள் காலையில் எழுந்த பொழுது கண்ணை திறந்தார்கள். கண் பார்வை வந்தது அந்த பெண்மணிக்கு. அல்லாஹ் அந்த பார்வையை மீட்டு கொடுத்தான். ஏன்? இந்த பெண்ணுடைய இந்த உன்னதமான ஈமான், அசைக்க முடியாத ஈமான், அந்த நேரத்திலும் கண் பறிபோனதற்கு பிறகும் இறைவன் என்னை குணமளிப்பான், இறைவன் எனக்கு உதவுவான் என்கின்ற எண்ணம் அந்த பெண்மணியின் உள்ளத்தில் இருந்ததால் உதவி கிடைத்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம பார்க்கலாம், அல்லாஹ் நம்மை கஷ்டத்தை கொடுத்து சோதிப்பான். சில நேரங்களில் பயங்கர நம்மளால் தாங்க முடியாத சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி நம்முடைய மனம் அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தான் கொடுக்கின்றான் என்பதை நாம் நினைத்திருந்தால் பாதி கஷ்டம் நமக்கு, பாதி மனசு ரிலாக்ஸ் ஆயிரும். மீதி அல்லாஹ் நம்மை சரிபடுத்துவான், இதன் மூலம் நமக்கு உதவி செய்வான் என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது மீதியை அல்லாஹ் தாலா மீதி மனதை பக்குவப்படுத்தி விடுவான். அல்லாஹ் ஏன் நமக்கு இந்த சோதனைகளை கொடுக்கிறான்? இவ்வளவு பெரிய சோதனைகள் ஏன்? நல்லா எத்தனையோ பேர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நல்லா இருக்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை என்று நம்ம ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ஒரு கஷ்டத்தையும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுக்கிறான் என்றால்
ஒன்று, அல்லாஹ் நாம் போகிற பாதையில் அல்லாஹ்வை மறந்து நாம் செல்லக்கூடிய பாதையிலிருந்து அல்லாஹ் நம்மை மீட்டெடுத்து அவன் பக்கம் திருப்புவதற்காக ஒன்று, அல்லது அல்லாஹு தஆலா அதன் மூலம் நம்முடைய முந்தைய பாவங்களை மன்னிப்பான். நமக்கு ஒரு கஷ்டத்தை தர்றான் அப்படின்னா அந்த கஷ்டத்தை நாம் கண்டு பொருந்தி சபுர் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நாம் செய்த முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடுத்தது, நமக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கஷ்டத்தை அல்லாஹ் ஏன் கொடுக்கிறான் அப்படின்னா, அப்படி கொடுத்ததனால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு நன்மைகளை எழுதுகிறான். நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான். இது சபூர் செஞ்சதுனால நமக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்துகின்றான். ஈமானை அசைத்து பார்க்கின்றான் அல்லாஹ், எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறோம் என்று. அடுத்து, நாம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது பொறுமை காத்து அல்லாஹ்வின் மீது தவக்குல் நம்பிக்கை வைத்திருந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்கின்றான். எதிர்பாராத உதவியை கடைசி ஒரு நிமிடத்தில் அல்லாஹ் தஆலா எதிர்பாராத உதவியை நமக்கு செய்வான். இறுதியாக ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் என்றால் அதன் மீது நாம் பொறுமை காத்தோம் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா இதற்குரிய பலனை இந்த உலகத்தில் கொடுப்பான். அப்படி இல்லை என்றால் நாளை மறுமையிலே பன்மடங்காக ஆக்கி கொடுப்பான். இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பதற்காகத்தான் இந்த கஷ்டத்தை நமக்கு கொடுக்கின்றான், நம் மனதை பக்குவப்படுத்துகின்றான். ஆனால் நாம் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்களாக, ஏனோ நாம தான் இந்த உலகத்தில் இந்த திட்டங்களை எல்லாம் வகுத்து நாம் நம்முடைய திட்டப்படிதான் இந்த வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை வாழ்வதுதான் நாமே தவிர வாழ வைப்பது, நிகழ்த்துவது, இயக்குவது, அதை திட்டம் போட்டு அந்த திட்டத்தின்படி நம்மை நல்லவர்களாகவும் கெட்டவர்கள் அல்லது நன்மையான காரியத்திலும் தீமையான காரியத்திலும் ஈடுபடுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய நலவுகளும் நமக்கு வரக்கூடிய தீமைகளும் எல்லாம் அவனுடைய கையில் இருக்கிறது. அவன்தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றான். நம்முடைய வேலை என்ன? இறைவா நல்வழிப்படுத்துவாயா, இஹ்தினஸ் ஸிராத்தில் முஸ்தகீம், நேரான பாதையின் மீது எங்களை செலுத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் நன்மை புரிந்தாயோ, நியாமத்து செய்தாயோ, அந்த நியாமத்துடைய பாதையிலே எங்களை நீ நடத்துவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யார் மீது நீ கோபப்பட்டாயோ, யார் வழிகட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் அல்ல, அவர்களுடைய வழியின் பக்கம் அல்ல, நேரான வழி ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான அந்த பாதையிலே என்னை நீ நேர்வழிப்படுத்துவாயாக என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய அந்த துஆ, இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் துஆ செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நம்மை நேர்வழியின் பக்கம் நடத்தி கொண்டிருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகள் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உலகமே தடுத்தாலும் சரி, நம்முடைய ஆதிக்கத்தை நம் மீது செலுத்த நினைக்கக்கூடியவர்களை எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நம்முடைய ஈமான் அசராமல் அசையாமல் திடமாக ஸ்திரமாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நேர்வழிப்படுத்தி கொண்டே இருப்பான். அதுக்கு நியத் ரொம்ப முக்கியம். நம்முடைய நியத் இஹ்லாஸான நியத்தாக இருக்க வேண்டும். இறைவனுக்காக வேண்டி நான் செய்யக்கூடிய செயல்களைத்தான் அல்லாஹ் தஆலா ஏற்று நமக்கு உதவி செய்வான். எனவே நாம் துன்பம் ஏற்படுகின்ற பொழுது முதலில் கவலை வரும், உள்ளத்தில் தைக்கும், நம்மை அப்படியே ஒன்றுமில்லாமல் செய்து விடுவது போன்று அடுத்த நிமிடம் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நமக்கு துன்பங்கள் நிகழும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக நிகழும், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் மூலமாக நடக்கும். நம்மை நேரடியாக தாக்குவார்கள், மறைமுகமாக தாக்குவார்கள், குரோதம் பிடித்தவர்கள் இருப்பார்கள். அத்துணை பேர்களும் நம்மை அடக்க நினைத்தாலும் அழிக்க நினைத்தாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை மேலோங்க செய்வான். இந்த இஸ்லாத்தை குறித்தும் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், உலகமே சேர்ந்து நீங்கள் இந்த தீனுடைய ஜோதியை அணைக்க நினைத்தால் அல்லாஹ் தஆலா இந்த ஜோதியை அவன் பிரகாசிக்க செய்வான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லாஹ். இன்று அல்லாஹ் பலஸ்தீன மக்களை
இவ்வளவு இந்த மாதிரி ஒரு நிலையில் வைத்திருக்கிறான் என்றால் அது அவர்களுக்கு மட்டுமல்ல. அந்த டெஸ்ட், அந்த சோதனை, இந்த மக்களுக்காக என்ன செய்தீர்கள் என்று அத்துணை பேர்களுக்கான ஒரு சோதனையும் கூட, இந்த உலகம் முழுவதற்கான ஒரு சோதனையும் கூட, உலக மக்களுக்கான சோதனையும் கூட, முஸ்லிம்கள் தலைவர்களுக்கான சோதனையும் கூட, இஸ்லாமிய நாடுகளுக்கான சோதனையும் கூட, அத்துணை செய்திகளை குறித்தும் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். இந்த மக்களுக்காக வேண்டி என்ன செஞ்சீங்க? ஒரு நிமிஷம் கவலைப்பட்டீங்களா? ஒரு நிமிஷம் கவலைப்பட்டீங்களா? சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள், நான் கொடுத்தனே உங்களுக்கு எவ்வளவு பெரிய நியாமத்துகளை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், வியாபாரத்தை கொடுத்தேன், எவ்வளோ நல்ல சக்திகளை கொடுத்தேன், பவரை கொடுத்தேன், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை அந்த மக்களுக்காக செய்தீர்களா? அந்த மக்களுக்காக அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுத்தீர்களா? சிந்தித்தீர்களா? ஒரு கணம் யோசித்தீர்களா? அல்லது அவர்களுக்கு உதவி செய்தீர்களா? பணத்தால் உதவி செய்தீர்களா? உங்களுடைய பவரால் உதவி செய்தீர்களா? எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா கேட்பான் நாளைக்கு மறுமையில். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி அவர்களை சுதந்திரமான ஒரு காற்றை சுவாசிப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பை அளிப்பானாக. ஆமீன். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் இந்த பெண்மணி, கண் தெரியாத இருந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா அவளுடைய ஈமானுடைய வலிமையின் காரணத்தினால் அடுத்த மறுநாள் காலையில் விழிக்கின்ற பொழுது அந்த தின்னீராங்கிற பெண்மணிக்கு பார்வையை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இதை பார்த்தவர்கள், அந்த குறைஷிகள், இவள் சூனியக்காரி என்று சொன்னார்கள். இது முகம்மதுடைய சூனியத்தால் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ். உபைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ற ஒரு பெண்மணி, அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் என்று சொல்லக்கூடியவருடைய அடிமையாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடும் விரோதியாகவும் விரோதத்தாலும் கோபத்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களில் இவனும் ஒருவனாக இருந்தான். எனவே இந்த பெண்மணியை அவன் கொடுமை செய்தான். அம்ர் இப்னு அதி என்று சொல்லக்கூடியவனுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணத்தினால் அவரை அடித்து வைத்து கொடுமை செய்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருந்த பொழுது அவர்களும் கடுமையாக இவர்களை தாக்கி கொண்டிருந்தார்கள், துன்புறுத்துபவர்களாக இருந்தார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நசீபை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ, 2 பேரிலிருந்து யா அல்லாஹ் 2 பேர்களை கொண்டு நீ இந்த இஸ்லாத்தை இன்னும் வலுப்படுத்துவாயாக என்று துஆ கேட்டார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலத்துல ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருந்த ஒரு 2 பேர் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. 1 அபூ ஜஹல், 2 உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 2 பேரை குறிப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஒருவரை அல்லாஹ் தஆலா வைத்து இந்த துஆவை கபூல் செய்து இஸ்லாத்தை வலுப்படுத்தினான். அதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அடுத்து இஸ்லாமை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட அடிமை பெண்களிலே நஹ்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, சஹாபியா பெண்மணி, அவர்களும் அவருடைய மகள், 2 மகள்கள், இவர்களை சித்த பிரம்மை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அப்துத்தார் என்று சொல்லக்கூடிய கிளையைச் சேர்ந்த அவருடைய உரிமையாளர் அடித்து துன்புறுத்தினார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்காக ஆண் அடிமைகளிலே ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவரும் ஒருவராக இருந்தார். அவரையும் நினைவிழக்கக்கூடிய அளவிற்கு, சித்த பிரம்மை பிடிக்கக்கூடிய அளவிற்கு கொடுமைப்படுத்தினார்கள். இவர்களை எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலைக்கு வாங்கி அவர்களை எல்லாம் உரிமை விட்டார்கள். இதை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அபு குஹாஃபா அவர் சொன்னாரு, மகனே, என்ன நீங்க பலகீனமான மக்களை பார்த்து விலை கொடுத்து வாங்கி, அதிகமான விலை கொடுத்து வாங்கி உரிமை விடுகிறீர்களே, நீங்க நல்ல திடகார்த்தமாக இருக்கக்கூடியவர்களை உரிமை வாங்கி நீங்கள் வைத்து கொண்டால் நமக்கு உதவிக்காவது உதவுமே, வேலை செய்வார்களே என்றெல்லாம்
சொன்னார்கள். அபு குஹாஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதை நான் ஒன்றும் சொந்த விருப்பத்துக்காக வேண்டி வேலை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி வாங்கல, அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பொருத்தத்தை நாடி மட்டுமே நான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டுமே நான் இவ்வாறு செய்கிறேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து, இந்த மக்கள் எல்லாம் புகழ்ந்து அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான். அவர்களை புகழ்ந்து இஸ்லாத்தை எதிர்த்த அந்த எதிரிகளை இகழ்ந்து அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்குகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், மக்காவாசிகளே, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு பற்றி நீங்கள் நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மிகப்பெரிய நெருப்பு ஒன்று இருக்குது, கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பு. அதுல யார் இருப்பா தெரியுமா? துர்பாக்கியம் உடையவனை தவிர அங்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா அல்லதி கஸ்ஸப வ தவல்லா. அந்த நெருப்பு யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால், மிகவும் துர்பாக்கியம் உடையவனை தவிர அங்கு யாரும் செல்ல மாட்டார்கள். நம்முடைய வசனங்களை புறக்கணித்தார்களே, அந்த பொய்யர்களுக்குத்தான் அந்த நரகம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதுபோல அல்லாஹ் சொல்கின்றான், வஸயு ஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா. இறையச்சம் உடையவர்கள், அல்லாஹ்வுடைய இறையச்சம் உடையவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அந்த நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுவார்கள். நரகம் யாருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த இறை நிராகரிப்பான எதிரிகளை அல்லாஹ் தஆலா சாடிவிட்டு இறைவனை நம்பக்கூடிய தக்வா உடையவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், இறையச்சம் உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாக்கி கொண்ட பொருட்டு தன்னுடைய அந்த பொருளை கூட அவர்கள் தானமாக யுதீஹி மாலஹு யதஸக்கா, தன்னுடைய பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தானமாக கொடுப்பார்கள். அவர்கள் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்கள் திருப்தி அடைந்தவர்கள், திருப்தி கொள்ளப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை முடிக்கின்றான். அப்ப நரகம், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம் ஒன்று இருக்கிறது. இறைவனை நிராகரித்து அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கியவர்கள், இஸ்லாத்தை எதிர்த்து இஸ்லாத்தினுடைய பயபக்தி உடையவர்களை கொடுமை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நெருப்பை வைத்திருக்கின்றான். அருமையானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். நௌஃபல் இப்னு குவைலித் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரையும் அவர்கள் தொழக்கூடாது என்பதற்காக, தொழக்கூடிய சமயத்தில் அவர் தொழக்கூடாது என்பதற்காக ஒரே கயிற்றிலே இருவருடைய காலையும் கட்டி விடுகின்றான். ரெண்டு பேரையும் காலை கட்டி பிணைத்து விடுகின்றான். அப்பதான் எந்திரிக்கும் போது கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு. தன்னால அந்த கட்டு அவிழ்ந்து விடுகிறது. தன்னால அந்த கட்டு அவிழ்ந்து விடுகிறது. இதை பார்த்தோன்னே பயந்துட்டான். ரெண்டு பேரையும் காலை கட்டி இறுக்கி கட்டி விட்டுட்டான். தொழுது கொண்டிருப்பவர்களை பார்த்தா தன்னால அந்த கயிறு அவிழ்ந்து விடுகிறது. இதை பார்த்தோன்னே அவன் நடுங்கிட்டான். எனவே அவருடைய இதன் காரணத்தினால் இந்த இருவரையும் என்ன சொல்வார்கள் சொன்னா, ரெண்டு பேரையும் இணைந்த இருவர், அதாவது கரீனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் அவருடைய ரெண்டு பேருக்கும், தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு பேர் என்னன்னா கரீனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர். இப்படி மக்காவாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தி கொண்டு வந்தார்கள். சஹாபாக்களை, வலிமை குன்றி இருப்பவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் வசதியான சஹாபாக்களாக இருந்தால் அவர்களை காப்பதற்கு அந்த கோத்திரங்களும் அவர்களுடைய குடும்பமும் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை கொஞ்சம் விட்டு வைப்பாங்க. ஆனா எளிமையானவர்களை, பலகீனமானவர்களை நசுக்கக்கூடியவர்களாகவும் துன்புறுத்தக்கூடியவர்களாகவும் மாறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அந்த குறைஷிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக போய் அவர்களை எதிர்த்து அவர்களை துன்புறுத்த அவர்கள் முன்வர முடியவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். அப்போ என்ன செய்யறாங்க, குறைஷியல் ரசூலுல்லாஹ்வை நெருங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது. டைரக்டா அவர்களை அடித்து அவர்களை கொல்லுவதற்கு முடியவில்லை. இதை எல்லாம் அவதானித்து கொண்டு திரும்ப திரும்ப ஒரு மீட்டிங்கை போட்டு, இப்படியாவது ரசூலுல்லாஹ்வை நம்ம எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், நபியை தடுக்க முடியல, முஹம்மதை தடுக்க முடியல, அவரை நாம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவருக்கு அரணாக இருந்து காத்து கொண்டிருந்த அபூ தாலிபிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அபூ தாலிபை நோக்கி செல்லுகின்றார்கள். அபூ தாலிபிடத்தில் சென்று என்ன சொன்னார்கள், எப்படி அபூ தாலிபிடத்திலே வாதாடினார்கள், அபூ தாலிப் எப்படி ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தார்கள் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நாம் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை முழுமையாக கேட்டு படித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீற்றிருக்கக்கூடிய, அவர்கள் கையிலிருந்து நீர் தடாகத்தை பருகக்கூடியவர்களாக, அவர்களோடு சொர்க்கத்தில் நாம் இருக்கக்கூடிய நல்ல அந்தஸ்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.